டாக்டர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதயதேவ அம்மா இருபெரும் தமிழ் தேசியத்தை வணங்கி, வருங்கால தமிழகத்தின் 27 முதல்வர் வரைக்கின்ற எங்களை மண்ணின் மைந்தர் அண்ணா எடப்பாடி அவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி, அவையில் உள்ள அனைவரையும் வணங்கி, எனது தொகுதி சட்டம் ஆத்தூர் தொகுதி மக்களையும் வணங்கி, இந்த ஆத்தூர் அதன் சுற்று வட்டார பகுதியிலிருந்து ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து பொதுமக்களும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே செல்வதுன்னா கள்ளக்குறிச்சி போய் தான் இன்னைக்கு வந்து பஸ் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னா திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. அங்கே திருவண்ணாமலையில் அங்கே பஸ் அங்கே திருவிழா காலம் இருந்தாக்க அங்கே பஸ் ஏறுறதுக்கு எங்களுக்கு முடியல அப்படிங்கிற நிலை இருக்கிறது. அதனால எங்களுக்கு நேரடியாக ஆத்தூரிலிருந்து திருப்பதி சொல்றதுக்கு உடனடியாக அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவு விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினருடைய பல வணக்கங்களுக்கு நானும் வணங்கி இந்த பதிலை சொல்கிறேன். அவரே குறிப்பிட்டதை போல கள்ளக்குறிச்சிக்கு போய் போகணும்னா கள்ளக்குறிச்சியிலிருந்து திருப்பதிக்கு 5 பேருந்து இயங்குது. சின்ன சேலத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்து இயங்குது. சங்கராபுரத்திலிருந்து கள்ளக்குறிச்சி வழியாக திருப்பதிக்கு 2 பேருந்துகள் இயங்குறது. இதெல்லாமல் அவங்களுடைய மாவட்ட தலைநகரான சேலத்தில் இருக்கின்ற புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் கோட்டத்தின் மூலமாக 2 பேருந்துகளும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக 7 பேருந்துகளும் இயங்கி வருகிறது. இதில் ஆத்தூரிலிருந்து சேலம் போவதற்கு 199 நடை பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஆத்தூரிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு 229 நடைகள் இயக்கப்படுகிறது. அதனால் இந்த பேருந்துகள் அங்கே போனால் அங்கேருந்து போவது எளிதாக இருக்கும். இருந்தாலும் உறுப்பினர் நேரடியாக போவதற்கு பேருந்து வசதி கோருகிறார். அதை ஏற்கனவே நான் சொன்னது போல இருமாநில இயக்கத்திற்கு உட்பட்டது இது. எனவே ஒப்பந்தம் ஏற்படுகின்ற போது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேருந்து இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும்.